சிங்கப்பூர் தேசத்திலே தூங்கும் புத்தர்னு ஒரு சிலை வச்சுருக்காங்க. 120 அடி பழம் தூங்கிட்டு இருக்காரு டெம்பிளில். குறை சொல்ல அப்படி வச்சுருக்காங்க. நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அநேகருக்கு தெரியல, ரைட்? ஒரு நாள் 1 மணி நாங்கள் மேலே எங்கள் ஃபேமிலி இருந்து கீழே எங்கள் மதர் இருந்தாங்க. திடீர்னு நினைச்சேன், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிலும் கம்மியாக இருக்கும், மழை சில் காற்று வரும்போது பார்த்தீங்கன்னா சம்பளம்லாம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லாக இருக்கும், வெளியில் கூட உட்கார முடியாது, அவ்வளோ சில்லாகிடும். ஸோ எல்லா கதவும் மூடியிருக்கு. ஏஞ்சி பார்த்தா 1 மணி பார்த்தா காற்றடிக்க சதம் திறந்துட்டு பார்த்தா பயங்கரமாக காற்றடிக்குது. எல்லாம் முடிச்சுன்னு உடம்பு போகிறது. அவ்வளோ நேரத்தில் அவ்வளோ தூங்கியிருக்கணும். அப்போ நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திருப்பி படுத்த உடனே ஒரு விஷயம் பார்த்தேன். ஆண்டவர் காமிச்சார், அந்த கரையில் ஒரு 20-25 தேவதூதர்கள் அந்த இடத்துல அலைகள்லாம் பொங்கிட்டு இருக்கு. அங்கே மேலே நின்று ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சொன்னார், ஒரு நீதிமான் நிமித்தமாக கடவுளை கடவாதிருக்க எல்லையை ஒன்று வச்சு காத்துட்ருக்கண்டா, நன்றி சொல்லு நீ. அந்த மாதிரி நாளில் நீங்கள் இந்த பால்கனியில் நின்னீங்கன்னா அங்கே அளவு தெரியும். இந்த வீடு 3 வீடு தான்னா அந்த இடத்துல கடல் இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நமக்கு தெரியாத காரியங்கள் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். யாராவது சொல்லுவாங்களா? இந்த ரவுடிங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவன் கை வச்சு பாரியா நான் பார்த்துக்கிறேன்னு. யார் கை வைக்க போகிறது? அடுத்தது பாருங்கள், தம்மை விரும்புகிறவர்கள் பயந்தவர்களுக்கு சூழ ஆண்டவர் தேவதூதர்களை பாளையம் இறங்குகிறாராம். நினைச்ச கூட பார்க்க முடியாது இல்லையா? ஒரு பக்தன் இப்படியா பாடுகிறான், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தயவோ. நினச்சி பார்க்கணும், நீ ஏண்டா இன்னும் பெரிய ஆளு, நீ உலகத்துலேயே உனக்கு சொசைட்டியில் யாரும் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, ஆண்டவர் உன்னை நேசிச்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கிருபை. அதை நினச்சினாலே உன்னை தூக்கி விட்ருவார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்த போதும் ஆண்டவரை நோய் கூப்பிடல, அதுக்கு முன்னாலேயும் ஜாலியாக ஜல்சா பண்ணிட்டு இருந்தேன். பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை பார்த்து இது சரியில்லை அது சரியில்லைன்னா என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக இது? நோ டோன்ட் டு தட். உலகத்தில் இருக்கும் எல்லாவனை காட்டிலும் தேவன் பெரியவர். ரெண்டாவது, தாவீதை சொல்கிறாரு, இஸ்ரேல் குறித்து சொல்கிறாரு, கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்தினதை போல தேவன் இஸ்ரேல் புத்திர மெதுவாக நடத்தினாராம் வனாந்திரத்தில். ரைட்? நம்ம உலகத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, அனாலஜி. அது என்ன தெரியுமா சொல்லுது? பீப்புள் வித் broader shoulders should wear all the weight and one who made the mess must clean it. யாருக்கு தோல் பெருசாக இருக்கோ அவன் மேலே ஏற்றுறா வெயிட்டை, கரவல் ஆடுகளை மேலே நடத்த முடியாது அப்படின்வான். சார், நீ தான் குடிச்சிட்டு வாந்தி எடுத்த, இதான் எடுக்கணும், யூ ஹேவ் டு க்ளீன் இட். சில வேளைகளிலே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்தா நடக்காது. அதற்கென்றே உருவாக்கப்பட்டவன் மோசே வரதுக்கு முன்பாகவே அவனை இஸ்ரவேலை விடுவிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் 80 ஆண்டுகள் அவனுடைய ப்ராஃபட்டிக்ஸில் எதுவுமே நிறைவேறல. அல்டிமேட்டம் ப்ராஃபிட் அவனை விடுவிக்கிறது ஒன்றுமே நிறைவேறல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஊரில் போய் அந்த வீட்டில் அந்த பொண்ணுங்களுக்கு தண்ணி கொடுத்தான், ஆட்டு பிடிச்சி கொடுத்தான். அவர் வந்த உடனே இந்த வீட்டில் தங்கிட்டு போனார், சம்மதிச்சிட்டான். என்னைக்கு அதை மாதிரி ஒரு காரியம், நீ டேஞ்சரஸ் பிளேஸ் இஸ் வேர் காட் யூ நாட் வாண்ட் டு பி. எங்கே இருக்கக்கூடாது அந்த இடத்துல நீ இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய செயலை கேட்டுட்டு, இட்ஸ் டேஞ்சரஸ். சரி, இந்த வாழ்க்கையில் இது காரியங்கள் நடக்காது இருக்கிறதுக்கு 3 காரியங்கள் செய்யணும். முதல் காரியம், dwell in the secret places of the Most High. உன்னதமானவரின் மறைவில் சர்வவலுடைய நிழலில் நீ இருக்கணும். அதை நீ விட்டு விளங்காத. யார் சொல்கிறாங்க தான் அதில் தான் இருப்பேன்னு சொல்கிறான். இன்னொருத்தில் சொல்கிறான், விக்கிரங்கள் கடந்து செல்லும் மட்டும் நாங்கள் தான் இருப்பேன். ஆண்டவர் சொன்னியா விக்கிரம்லாம் போயிடுச்சு, வா தம்பி வெளியே வா. முதலாவது அந்த காரியத்தை நீ செய்ய கற்றுக்கணும். There is a place of quiet rest near to the heart of God, where which the sin cannot molest, near to the heart of God, right? அப்போ அவன் வாழ்க்கையிலே ஆண்டவரை அற்பமானிடாத. உன்னை கிருபை தேடி வரும்பொழுது ஆண்டவரை மட்டமாக நினச்சிடாத. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு,
எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை செட்டைக்கில் இருக்கும்போது நான் உன்கிட்ட வந்து இந்த குஞ்சுகள் போல காக்கணும்னு நினச்சேன், உனக்கும் மனது இல்லாமல் போயிட்டு. அதனால தான் யூதர்கள் இன்னைக்கு 80 லட்சம் தான் இருக்கான். அவனை சுற்றி இருக்கிற 12 முஸ்லீம் கண்ணுலாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இல்லையா, லட்சக்கணக்கில் இருக்காங்க. பாதி பேர் அமெரிக்காவில் இருக்கான், பாதி பேர் பிரிட்டனில் இருக்கான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அங்கே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் அ வார்ஃபேர். விரோதிக்கிற ஆயுதம்னு சொன்னீங்கன்னா எப்போவுமே ஒரு வார்ஃபேர் நடக்குது, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இல்லையா. தீய பலிபீடம்னு இருக்குது, அதில் தான் விச்கிராஃப்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம அங்கே சொல்லிக் கொடுப்போம். ஹோலி ஆல்டர்ன்றது இது இல்லையா, உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுற இடம் இதாக இருக்கலாம், ஒரு சர்ச்சாக இருக்கலாம். ஆஃபீஸ் ஆஃப் தி ஈவில் ஆல்டர்னு இருக்குது, அது எந்த ஒரு வீடு, எந்த ஊரில் ஒரு பொண்ணுடைய வீடு, அது ஆஃபீஸ். அவங்களுக்கு ஆஃபீஸ் ஆஃப் தென் போர்டெலாம் போட்டிருப்பான். அவன் அங்கே தான் போனான் சவல். அப்போது இங்கேருந்து என்ன பண்ணுறான், நிறையா காரியங்களை அவன் அனுப்பிச்சி வைக்கிறான். தீய பலிபீடத்திலிருந்து நமக்கு அனுப்பிச்சி வைக்கிறான். அதை மேற்கொள்வதற்கு ஒரே காரியம் இந்த ஹோலி ஆல்டர் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வேறு காரியம் உனக்கு வழியே இல்லை, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆல்டர் இஸ் அ பிளேஸ் வேர் டிவைனிட்டி மீட்ஸ் ஹியூமனிட்டி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவன் மனுஷனை வந்து சந்திக்கிற இடம் ஆல்டரு. முழங்கால் போகிறது உனக்கு ஜபத்துடைய வேல்யூ தெரியல, நீ நினச்சிக்கிற உனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிற. 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு, அது பத்திலே அவனுக்கு. வாரத்தில் 7 நாள் 8 நாள் பண்ணிக்கலாம் ஆண்டவரேன்றான் ஒரு அம்மா. ரைட். Altar is a place where the evil spirit and the Holy Spirit fight. தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூன்றாவது, தேவன் ஒன்று வேண்டான்னு சொன்னால் விடமாட்டானுங்க இல்லையா. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு இருக்குது. வெளிநாட்டில் ஒரு இஸ்ரேலில் இருக்க பொண்ணு கேட்குறான், ஒரு அமெரிக்கன் வந்து கேட்குறான், நீங்கள் வந்து வேறு இப்போ இல்லை வராங்களே நிறைய பேர் டூரிஸ்ட், அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்றான். ஏன்னா அவன் சொல்கிறான், எனக்குள்ளே ஆபிரகாமின் ரத்தம் ஓடுதுன்றான். அவங்க ஹீப்ரூ இதில் படிச்சுக்கிறாங்க டால்மெட்டில். நாங்கள் வி கேனாட் பொல்யூட் பண்ணால் எங்கள் ஆண்டவர் என்ன அழிச்சிருவான்றான். நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேர்ந்து ஒன்று தான் கிடச்சிது பிரதர். அது வந்து ஒரு இன்னும் பொண்ணு பிரதர். அது நான் சொன்னேன்ல, ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் ஒரு வீடு எழுதிட்டாங்க, அதில் நிறைய தோட்டம்லாம் போட்டு வசந்த மாளிகை மாதிரி இருக்குங்க. ஒரே ஒரு காரியம், ஒரு ஏவாளாக இருக்கணும். அது வந்து ஹிந்துவாக இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர். வாட் இஸ் திஸ்? ஆண்டவர் வேணான்னு சொன்னால் விட்டுட்டு போகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போனால் அமலேக்கரை வந்து எல்லாத்தையும் அழின்றாரு. ஏன் சொல்கிறாரு? இவன் ஒன்றுமே இல்லாத இஸ்ரவேலர் குழந்தை குட்டியோட 400 வருஷம் கஷ்டப்பட்டு வெளியே வரான், அவங்ககிட்ட போய் சண்டை போடுறான். நாட்டு வாரியர், அவங்களாம் வாரியரா? அவங்க மனது சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ நினச்சேன் நான் மனசில், பல ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னால் சொல்கிறாரு, அது என் மனசுலேயே இருக்குது. தாக்குறது க்ளோஸ் பண்ணேன், நீ அதை க்ளோஸ் பண்ணலான்னு நீ க்ளோஸ், அதோட முடிச்சிட்டார் ஆண்டவர். போ, உனக்கு வந்து இருக்கிற காரியங்களில் எல்லா காரியங்களுமா உனக்கு பிடுங்கி எல்லாத்தையும் தாவீதுகிட்ட கொடுத்துட்டாங்க, முடிச்சிச்சுன்றார். மினிஸ்டருக்கு போர்ட்ஃபோலியோ மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் சவுல் வெயிட்டே இல்லை. ரைட், பெத்தட்டிக் டெத். கடைசியில் அமலேக்கர் எல்லாம் அழிச்சிருந்தானா நல்லா இருந்திருக்கும். கடைசியில் அவன் செத்தது ஒரு அமலேக்கன் தான் அவனை கொண்டுட்டான். பைபிள் வாசித்து பாருங்கள், அவனுக்கு ஜீவன் போல ஒரு அமலேக்கன் தான் லாஸ்ட்டில் வந்து கழுத்தறுத்தான். போடா, எது உனக்கு ஆண்டர் வேணான்றதை விட்டு தொலை. ஸ்டிச் இன் டைம் சொல்கிறாங்கல்ல, எல்லா இதுவும் கீஞ்சி போன பிறகு வராது. தட்ஸ் நாட் த வே. சரி, அப்போது அநேக காரியங்கள் நடக்குது. எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் ஏன் வந்து மாட மாளிகைக்கு வந்தாலும் அவளுக்கே தெரியாது. எதுக்கு வஸ்தியை வந்து முரட்டாட்டம் பண்ண வச்சாருன்னு அவளுக்கே தெரியாது. ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணி கொண்டாந்து வச்சிட்டாரு. மொர்தேக்காய் மோத வச்சது எதுக்குன்னு சொல்லிட்டு மொர்தேக்காய் தெரியாது. ஆமாம் நினச்சா, இதை வச்சுட்டு எல்லா யூதரையும் காலி பண்ணிடலாம்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் நினச்சது வேறு. அது சொல்லிட்டாரு, இல்லை அவனும் காலியாகணும், வசதியும் காலியாகணும். ஒரு சின்ன பொண்ணு, அவளை வச்சுட்டு நான் வந்து எல்லா காரியங்களும் செய்வேன்னு. நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள் டு கிரைஸ்ட் கிங்டம். இவ்வளோ வாட்டி சொல்கிறேன். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் கூட சொன்னேன், இந்த வாரம் கூட பார்த்தேன், யாராவது ஆள் கூட்டு வரீங்களா? கூட்டம்
நான் கூப்பிட்டு வர மாட்டேன். எனக்கு பிலோ த டிக்னிட்டி பிரதர். எப்படி பார்த்தா புது ஆளை போயிட்டா வந்து நீங்கள் எங்கள் மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி, இந்த மீட்டிங் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குது பிரதர், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மீட்டிங் நிறையா இருக்கணும் பிரதர் நேசத்தில். பாருங்க, செய்ய மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். நற்செய்தி என்றால் அறிவிக்கப்பட வேண்டும். யூதா எஸ்ஸை சொல்கிறா, எல்லாம் காரியெல்லாம் கையெல்லாம் காரியம் மாறி முடிஞ்சிருச்சு. சொல்கிறா, வேகமாய் ஓடுகின்ற கழுதை, வேகமாய் ஓடல, எல்லாம் ஊரில் இருக்கலாம், ஃபாஸ்ட்டாக ஓடலாம், கொண்டாடா. 127 நாளைக்கு கொடு, எவனாவது முன்னால் செத்துற போகிறான், எவன் மேலே கை வச்சிட போகிறான்னு. நற்செய்தி என்றால் அறிவிக்கப்பட வேண்டும். வாட் இஸ் குட் நியூஸ்? சபையில் செய்யாதது யாருமே எவஞ்சலிசம் பண்ண மாட்டான். கேட்டாங்க 17 பேர் கோயிலில் நான் பாடினேன்றான். அது டேலண்ட்டு, அது ஊழியம். அது காணிக்கை எடுக்கிறதா வந்து ஊழியம், அதெல்லாம் செய்யணும் சர்ச்சைக்கு. அது எல்லாம் தாளந்துகள். உனக்கு வந்து ஒரு நல்ல குரல் கொடுத்தா பாடணும், அதுக்கும் கணக்கு கேட்பார். ஆத்மாக்கள் அதுக்கும் கேட்பார். அப்படியே சொல்கிறேன், நான் ஒருத்தனுக்கு 2 தாளந்து 5 தாளம் கூட எல்லாத்துக்கும் இது பண்ணணும். பட் நீ போய் எல்லாத்துக்கும் சொல்லணும், நற்செய்தினா சொல்லணும். குஷ்டரோகிக்கு தெரியுதியா? குஷ்டரோகி சொல்கிறாயா, நம்ம எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம், பாவங்கள் இருந்தோம், குஷ்டரோகினா பாவம், நம்ம இது நற்செய்தியாக இருக்கு, நான் போய் சொல்லணுன்றான். நம்ம ஆளுங்க செய்ய முடியல. அடுத்தது பாருங்க, தானியேல் ஒரு பத்திரத்திற்கு கையெழுத்து பத்திருக்கிறது என்று தெரிந்து கூட அவன் வந்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணான். அதனால் என்ன ஆச்சு? அவனை விட்டுட்டாங்களா? இல்லை, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க? சிங்கத்தில் போட்டாங்க. ஒத்துக்கலையே இல்லையா? இவர் பெரிய அதிகாரின்னு உள்ள. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவனை சாப்பிட்டு விடாதபடி தேவதூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினார். அடுத்தபடியாக பாருங்க, அப்சலோம்னு ஒரு பையன்தான். அவன் தாவீதுடைய ராஜா, தாவீதுடைய மகன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் கொலை பண்ணிட்டான். அவனுடைய ஒன்றிவிட்ட சகோதரனை ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டான். அவன் திரும்பி வந்து வாசலில் நின்று அவன் வந்து வர ஆளுங்கள்லாம் பார்த்து, நான் ராஜா, நான் நல்லா இருக்கோம், எங்கள் அப்பா சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ கொஞ்ச நாளில் வந்தான். அவன் வந்து ரதங்கள் குதிரைகள்லாம் பிடிச்சி ரெடி பண்ணிட்டான். அப்பாட்டு சண்டை போட போகிறான். அப்போது அகித்தோப்பேல் என்ற ஆள் இவனுக்கு ரொம்ப நண்பர் தாவீதுக்கு. வேதம் சொல்லுகிறது, the words of the Ahithophel were as though it is coming from the oracle of God. ஆரக்கிள்னால் டைரெக்டாக பேசுகிற இடம் இல்லை, சொல்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஞானம் அவனுக்கு. ஒவ்வொரு நாளும் தாவீது கூட சாப்பிடுவான். இந்த அகித்தோப்பேலுடைய மருமகள் தான் பத்சேபாள். அவன் ஃப்ரெண்டாக இருந்தால பக்கத்தில் ஒரு சின்ன வீடு போட்டு கொடுத்தான். இல்லைன்னா 1 கிலோமீட்டர் வீட்டில் அவனுக்கு செக்யூரிட்டிக்காக எந்த வீடும் கிடையாது. அவனை எட்டி பார்த்தான், டக்குன்னு கூப்பிட்டான். அதனால் அவன் கோச்சிட்டு போயிட்டான். போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். யாருக்கு? அப்சலோமுக்கு. அப்சலோமுக்கு ஹெல்ப் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, அப்சலோம் சொன்னதை இது பண்ணால் அவன் தப்பிச்சிருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்சலோம் சொன்ன காரியங்களை தாவீதுக்கு ஃபேவரபுளாக மாற்றும்படியாக கர்த்தர் அப்சலோமுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடி அவனை மன்னிட்டார். ஆண்டவர் எவ்வளோ கன்னிங்காக செய்கிறார் பாருங்க தம் பிள்ளைங்களுக்காக. தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இப்போது என்னென்னா முடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. நான் பலிபீடம் சொன்னேன். உனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஈவில் ஆல்டர்லேருந்து உன்னை அகேன்ஸ்டாக வருகிறது என்று சொல்லி, அதுக்கு வந்து கிரியை பொருள்லாம் கேட்பாங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா உன்னுடைய பொருள் இருந்ததுன்னா நீ செத்துனா கூட வந்துட்டுருக்கோம். ஏன்னா ஒரு புக்கில் எழுதிடுவாங்க. அதுலேருந்து டெய்லி அமாவாசை பௌர்ணமிக்கு படிப்பாங்க. படிச்சிங்கன்னா ஸ்பிரிட் வந்துட்டுருக்கோம். அந்த வச்செல்லாம் செத்து போயிட்டானா கூட அது வந்துட்டுருக்கோம். ரைட்? நல்லா கேளுங்க. இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமை பார்த்து முதல்ல எல்லா காரியங்களும் முதல்ல சொல்கிறாரு, நீ ஒரு பலிபீடத்தை எனக்கு கட்டு. லோத்து போன உடனே உன்னை ஆசீர்வதிக்க போகிறவன் ஆபிரகாம் நல்ல பலிபீடத்தை கட்டுன்றாரு. அங்கே சில காரியங்களை வைக்க சொல்கிறார். புறா கொஞ்சம் போய் அதில் ஒரு காரியத்தை வைக்க சொல்கிறார். என்ன தெரியுங்களா? ஒரு வெள்ளாடு பிடிச்சி அதை ஆடுறாரு. வெள்ளாடுன்றது ஷெப்பர்டுக்கு கீழ்ப்படியாது. ரைட்? அது எப்போவுமே ஷெப்பர்டுக்கு முன்னால் போகும். ஜீசஸ் சொல்கிறார், நான் வந்து என்னுடைய ஆளுங்கள்லாம் மேய்ப்பர், எனக்கு பின்னால் வரதெல்லாம் வந்து செம்மறி ஆடு, அது என்னுடைய சத்தத்தை கேட்கொன்றார். இது கோட். இது உன் வாழ்க்கையில் இருக்கிற கோட்டை எடுத்து முதல்ல வந்து பலிபீடத்தில் வை. அப்போ தான் நீ எனக்கு கீழ்ப்படிவ. எப்படி சொல்கிறாரு பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்கிட்ட இருக்கிற கோட் இருக்கணும். ஜீசஸ் கூட இந்த 10 நாளில் இப்படி ஓடிக்கக்கூடாது. எப்படி ஓடக்கூடாது? கீழே மேயறதை விட்டுட்டு மேலே போய் நான் வந்து அங்கே இருக்க காடு அழிக்கும் அப்படின்லாம். ஆடு காடை அழிக்கும்ன்றாங்க. ஜாக்கிரதை. உன் பலிபீடத்தில் முதலாவது என்ன பண்ணணும்? நீ ஒரு கோட் அவை, அதை
அது டெவலப் பண்ணி சுயமெனில் சாம்பலாய் மாற சுத்த ஆவியை அனல் மூட்ட ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாறு செய்யணும். ராமன் சொல்லுங்க. அடுத்தது 2வது பாருங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. யோசுவாக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பலிபீடத்தை கட்டினான், அதுக்கு பேர் யெகோவானிசின்னு பேர் வச்சுட்டான். அவன் தான் சொல்கிறார், வா இன்றைக்கி ரெட்டி கொடுத்தேன்னு வைக்காத, எவ்ரிடே நீ ஒரு ஆர்டர் வைக்கணும். ஆண்டவர் எக்ஸாம்பிள்லாம் பாஸ் பண்ணிட்டார் பிரதர், கத்திரிக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப ஜோம் பண்ணோம், நாளைக்கும் ஜோம் பண்ணு, இதெல்லாம் விட்றாத, டெய்லி நீ பண்ணு. வாசித்து பாருங்கள். யாத்திராவும் 17வது அதிகாரத்தில் சொல்கிறது இருக்குது, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 3வது, எலியா அக்கினி கொண்டு வரதுக்கு முன்பாக என்ன பண்ணான் தெரியுங்களா? பலிபீடத்தை செப்பனிட்டான். வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்கன்னா 4 பிள்ளைங்கன்னா 4 சைடில் இழுக்குது, எல்லாம் ஒவ்வொன்றும் நார் சந்தியிலே கட்டப்பட்ட கடுதை மாதிரி. அது அவுத்து விட்டா எங்கே போகும்னு தெரியாது. தாவீது தேசத்துக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அவன் கதவெல்லாம் திறந்து விட்டுட்டான், எனக்கு இனிமேல் விரோதிகளே கிடையாதுன்னு. அவன் வீட்டு பேக் வீட்டில் அவனுடைய டாக்டரை ரேப் பண்ணிட்டாங்க. இன்னொரு மனைவியுடைய டாக்டரை எடுத்து அப்சலோமுடைய இன்னொரு ஆள் இன்னொரு மனைவிக்கு காலி பண்ணிட்டான். இந்த ஆள் ராஜா மாதிரி உட்காந்து 3 வேளை சாப்பிட்டுக்கின்னு கஷ்டம் பட்ட உண்மையாக தானே இருந்த. இப்போ என்ன திடீர்னு எதுவும் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாரு, அதை கட்ட விட்டான். அவனுக்கே அவன் பையன் வெயிட் வச்சிட்டான், வெறுங்காலோட அழுதுனே போகிறான். இதான் வரும் பையன் ரெபலியன், நான் செய்கிறதான் எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் கட்டுவேன்றான். இவனுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஆண்டவர் நல்லவர், நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி 1.5 மணி நேரம் சர்ச்சைக்கு போய்ட்டு வந்துடுவேன், எந்த ஒழியும் செய்ய மாட்டேன். எனக்கு எல்லா அப்புறம் ஜெப்சிக்கிறே இருக்கிறாரு எவ்ரிடே, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. நோ 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 உன் பலிபீடத்தை செப்படின்னு கோட்டை எடுத்து பலிபீடாதில் எல்லா விதமான உன்னுடைய சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் விடு. Glorify God through your mortal flesh. The fact that you are alive is not because of anything else, with your intelligence, because of the grace of God. Don't play fool with God. This is my life, I will handle it any way as you want. No. I close with this. நான் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு இருந்தேன், கடலூர்லேருந்து ஒரு காரில். அங்கே நாகூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பெரிய தர்கா இருக்குது. அங்கே நிறைய பேர் இந்த வேளாங்கண்ணி மாதிரி வருவாங்க, எல்லா மதத்துலேருந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க, பிசாசு பிடிச்சவங்களை கொண்டாந்து காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கும்பலில் நிறைய பேர் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் இறங்கின எட்டி பார்த்தேன். அவள் பார்த்திங்கன்னா வெரி பேல், ஒயிட்னா அவ்வளோ வெயிட்டே கிடையாது. அங்கே எட்டி பார்த்தா ஒரு லேடி படுத்துருக்குது. ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கும், எலும்பு தோல் பார்க்குது. அப்போது சொன்னாங்க, ஒரு நடிகை பேர் சொன்னாங்க. இந்த நடிகை நடிச்சு நான் அந்த காலத்தில் படம்லாம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். HIV லாஸ்ட் டைம் யாராவது சொன்னாங்களா, நீ போய் நாகமில் போய் படுத்துக்கோன்னு சோகமாக்கிட்டு வரேன். பாதி வழியில் மயக்கம் போட்டு வந்துச்சு. டோன்ட் டேக் காட் ஃபார் அ ரைட். நெஞ்சிக்காத. அவன் அந்த காலத்தை சொல்லி கேட்டிருப்பாளா, இப்படி வருவார் நீ ஒரு நாள் படுத்துருப்ப பிளாட்ஃபார்ம்லன்னு. சரிண்ணா உடனே அங்கே கலெக்டருக்கு ஃபோன் போட்டு நான் சொன்னேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு GHல அட்மிட் பண்ணி கொஞ்சம் ட்ரிப்ஸ் கொடுங்க, அவர் இருக்கிறாளா போகிறான்றது. இட்ஸ் அ பெத்தட்டிக் திங். உடனே கலெக்டர் வந்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட்.